எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ்குரு. மித்ரா என்ற தோழியின் மின்னஞ்சல் இப்படிதான் தொடங்கி இருந்தது. லவ்குரு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நேசிச்சு அவனுக்கு காதலனா மாத்திக்கிட்டேன். பட் இப்போதைக்கு சார் அந்த லவ்வர் அப்படிங்கிற டிசைனேஷனுக்கு வந்துட்டாருன்னு நிறைய பிஹேவ் பண்றாரு. நான் உணர்ந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன் லவ்குரு. ஃப்ரெண்டா இருக்கும்போது ஈகோலாம் இருக்க மாட்டேங்குது. பட் லவரா மாறினவனே ஈகோ எங்க இருந்து தான் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, வந்து உட்காந்துக்குது. அதே மாதிரி ரெஸ்பெக்ட் எல்லாம் வேற எதிர்பார்க்கிறாரு சார். அதுக்கு என்ன காரணம் வேற சொல்றான்னா, சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறான். ஓ அப்படின்னா அந்த சொசைட்டி ஒன்னு வேணான்னு சொல்லிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னா பாத்தியா தர்க்கம் பண்ற, உன்கிட்ட கூட தான் ஈகோ இருக்குங்கிறான். எனக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை லவ்குரு. பட் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு அவனுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸை உண்டாக்கும்ல. என்ன லவ்குரு, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு இருக்காங்க. பொதுவாக ஆண்கள் நண்பர்களா இருக்கும்போது வேற மாதிரியும், காதலர்களா மாறும்போது வேற மாதிரியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, உலகத்துல நடத்தின அத்தனை ஆய்வுகளுமே சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்ல, லவ் பண்ணவங்க எல்லோருமே சொல்றாங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது இவன் இப்படிலாம் இல்ல லவ்குரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆண்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தவறா கூட எடுத்துக்கப்படுது. ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் அதான் உண்மையும் கூட. ரெஸ்பாண்ட் பண்ற விதத்துல கூட அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறதுக்கான காரணம் அவங்க லேசா நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமக்கானவ இவ புரிஞ்சுக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடிய அதே டோன்ல உங்ககிட்ட பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாடகத்தன்மை, கொஞ்சம் நடிப்புத்தன்மை அதெல்லாம் கூட காட்டுவாங்க. அவங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு தேமேன்னு தான் இருப்பாங்க. இது ஆண்களுடைய தப்பு இல்ல, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அந்த ஜீன்லயே அப்படிதான் இருக்கும். பட் எனிவேங்க, உங்களுடைய மனசுல பட்ட விஷயத்த இந்த ஷோல மின்னஞ்சல் மூலமா பதிய வைத்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் அ லாட். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.